ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். நம்ம ஜூலை 20 செய்தியில் மிக தெளிவாக நம்ம பார்த்தோம். 10 கட்டளையை கடைபிடிக்கிறதுனால யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. 10 கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. ஒருவேளை நீங்கள் பிறந்த அந்த நாளில் இருந்து இந்த நேரம் வரைக்கும் நல்ல காரியத்தை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன்னு ஒரு சிலர் சொல்லலாம். அப்படி சொன்னால் கூட என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய நீதியான நல்ல காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்குதாமா, அழுக்கான கந்தை, அருவருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை போல இருக்கிறது. எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட அல்லது பரிசேயர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ரட்சிக்கப்படுவதற்கு அவங்க 10 கட்டளையை கடைபிடிச்சது ஒரு பெரிய தடையாகவே இருந்தது, இயேசுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அதனால தான் இயேசுகிட்ட வந்த உடனே சொன்னாங்க, இயேசுவை இவ்வளோதானா நித்திய ஜீவன் போகிறதுக்கு, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே செஞ்சிட்ருக்கேனே, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே செஞ்சிட்ருக்கேனே. ரட்சிப்பை பெறாமல் கிருபையை பெறாமல் போய்விட்டார்கள். அது ஒரு தடையாக இருந்தது. அப்போ நம்ம கடந்த செய்தியில் கேட்டோம், இதனால தான் நமக்கு யார் வேணும், நமக்கு ஒரு இரட்சகர் வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இரட்சகர் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம இந்த உணர்வு அடைய வேண்டும். என்ன உணர்வு? ஆவிக்குரிய விதத்தில் நான் ஒரு பூஜ்ஜியம், ஸ்பிரிச்சுவலி ஐ எம் a zero என்பதை நான் உணர்வு ரீதியாக உணர்ந்து கொள்ளும்போது தான், பாவம் எனக்குள்ளால் ஒட்டி கொண்டு இருக்கிறதுங்கிறதை நான் உணர்ந்து கொள்ளும்போது தான் என்னால் என்ன பண்ண முடியும், இரட்சகரை தேட முடியும். இப்போ கடந்த நாட்களில் பேசும்போது நான் சொன்னேன், செகண்ட் ஜெனரேஷன்னா என்னுடைய அப்பா அம்மா ஏற்கனவே சபையில் இருக்கிறாங்க, அதனால நான் சபைக்கு வரேன் அப்படிங்கும்போது அவங்க 2ஆம் தலைமுறை. இப்போ 2ஆம் தலைமுறை ரட்சிக்கப்படுவது அதனால தான் அவ்வளவு கடினம். அந்த காரியங்களை எல்லாமே ஜூலை 20 நம்ம பேசணும் இல்லையா? அப்போது கண்டிப்பாக ரட்சிக்கப்படாதவங்க கடந்த வாரத்தில் அல்லது ஜூலை 20 இந்த செய்தியின் பிறகு அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். எந்த பாவம்? கடந்த காலத்தில் நான் செய்த பாவம், நிகழ்காலத்தில் இந்த காலத்தில் நான் செய்கிற பாவம், எதிர்காலத்தில் நான் செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் மன்னித்தார். ரட்சிக்கப்படும் போது அந்த பாவ மன்னிப்பை ஒரு முழு பேக்கேஜாக அவர் என்ன பண்ணுறார், எனக்கு கொடுக்கிறார். ரட்சிக்கப்படும் போது அவருடைய பிள்ளையாக நான் மாறுகிறேன். ரட்சிக்கப்படும் போது நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு எந்த நேரத்தில் நான் மரித்து போனாலும் நான் எங்கே தான் போக போகிறேன், பரலோகத்துக்கு தான் போக போகிறேன். அதுதான் நம்ம அந்த நாளில் கேட்டோம். அப்போ உண்மையாக ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். அவருடைய பிள்ளையா நான் மாறுவேன், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், பாவங்கள் மன்னிக்கப்படும், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதோடு கூட சேர்ந்து நான் உண்மையாக ரட்சிக்கப்படும் போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. பழைய காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலம் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டாரு. ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்படும் போது அந்த மன்னிப்பு ஏதாவது ஒரு பகுதியிலாவது வெளியரங்கமாக நம்மளால் பார்க்க முடியும், அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலாவது அந்த மாற்றம் எல்லாருக்கும் தெரிகிற அளவில் இருக்கும். உண்மையாக ரட்சிக்கப்படும் போது ஒரு பகுதியிலாவது வெளியரங்கமாக தெரிகிறது மாதிரி இருக்கும். விசிபிள் சேஞ்ச். பவுலுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் துன்புறுத்தல, வெளியரங்கமான மாற்றம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, மாயக்காரர், மாய வித்தை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வெளியரங்கமாக அந்த புஸ்தகங்களை எல்லாம் நெருப்பில் எரித்து போட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குகிறார்கள்.
வெளியரங்கமாக மாற்றம். சகையுடைய வாழ்க்கையில வரி வசூலிக்கக்கூடிய மனிதனாக இருந்தான். ஆனா இயேசு வீட்டுக்கு வரும்போது, ரட்சகர் வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்குது? அநியாயமாக யார் யார்கிட்டலாம் நான் வாங்கி இருந்தனோ 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்கிறேன். இப்போ இயேசு நம்ம வாழ்க்கையில வரும்போது பழைய காலம், நிகழ்காலம், வரக்கூடிய காரிய நாட்களில் செய்து கொண்டிருக்கிற, செய்ய போகிற எல்லா பாவங்களையும் அவர் மன்னிப்பை ஒரு பேக்கேஜாக நமக்குள்ளால தருகிறார். ஆனால் ஒரு பகுதியிலேயாவது உடனடியாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அது ஒரு அடையாளம். தொடர்ந்து நம்ம இயேசுவோடு நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, புதிய புதிய பகுதிகளில் அவர் வெளிச்சத்தை தருவார். ரட்சிக்கப்படும் போது ஏதாவது ஒரு பகுதியிலேயாவது ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கும். ஐயோ, இந்த பகுதியில் நான் இவ்வளவு பாவியாக இருக்கிறேனே என்று நம்ம மனம் திரும்பி இருப்போம். தொடர்ந்து இயேசுவோடு நடக்கும்போது அவர் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் அவருடைய பரலோக வெளிச்சத்தை தரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொன்னது போல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியில் அவர் வெளிச்சத்தை தரும்போது, ஆண்டவரே அன்னைக்கு அந்த பகுதியில் ஒரு மாற்றம் இருந்துச்சு, இன்னைக்கு இந்த ஒரு புதிய பகுதியை நீங்க காண்பிக்கிறீங்க, இந்த காரியத்தை நான் என்ன பண்றேன்? அறிக்கை செய்கிறேன், மனம் திரும்புகிறேன். புதிய புதிய பகுதிகளில் அந்த மாற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் பிலிப்பியர் 2:12 அந்த அடிப்படையில் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். அப்படியே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? ஒரு நாளில் இதுவரைக்கும் நம்ம கிருபையை பெறாத அளவில் ஆண்டவருடைய கிருபை நம்மை சந்திக்கும். இறுதியாக ஒரு முறை ரட்சிக்கப்படும் போது முதல் முறையாக பாவ மன்னிப்புக்காக அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படியே நடக்கும்போது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு முன்னால போகும்போது ஒரு நாள் நிறைவாக அவருடைய கிருபை நம்மை சந்திக்கும். Finally we will receive the final grace. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் வெளிப்படும் போது அந்த வசனத்தை படிக்கலாமா? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இன்னும் ஒரு விசை அவருடைய கிருபையை நிறைவாக அவர் நமக்கு கொடுப்பார். அப்போ என்ன நடக்குது? இந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பாவத்தினுடைய எல்லா விதமான விளைவில் இருந்தோம், ஏற்கனவே பாவத்தின் தண்டனையில் இருந்து அவர் விடுதலை ஆக்கிட்டாரு, இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். இறுதியாக அவருடைய கிருபையை தரும்போது பாவத்தினுடைய முழு பிரசன்னத்தில் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி பாவமறியாத தேவனோடு முகமுகமாக நாம் வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு கொடுப்பார். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனான்னு தெரியல. அதான் ஜூலை 20ஆம் தேதி ஏற்கனவே சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கிறவங்க 2ஆம் தலைமுறை, அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க. சில பேர் ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு நினச்சிட்டு சபையில் இருப்பாங்க, உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த காரியங்களை விளக்கி நம்ம பேசணும். இதோ சர்ச்சுக்கு வர்றதுனால ரட்சிக்கப்படுறேன்னு கிடையாது, இது முந்தி அங்கங்கே போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், அது ரட்சிப்பு கிடையாது. எது ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அந்த நாளில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் இன்னும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, 1 மணி நேரம் உங்களுக்கு நான் டைம் தரேன். 1 மணி நேரம் டைம். இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இன்னும் 1 மணி நேரம் உங்களுக்கு நான் டைம் தரேன். நீங்கள் எழும்பி போகலாம் வெளியில். ஜூலை இந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டாம், இந்த செய்தியை கேட்க வேண்டாம், நீங்கள் எழும்பி போகலாம். வீட்டில் போய் தூங்கிடாதுங்க. இதே 1 மணி நேரம் ஜூலை 20ஆம் தேதி பேசின அந்த ரட்சிப்பின் செய்தியை நீங்கள் கேட்டு அதில் 5 பகுதிகள், ரட்சிக்கப்படுவதற்கு 5 படிகள், 5 ஸ்டெப்ஸ், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, அந்த காரியங்களை கேட்டு அதன் இறுதியில் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த காரியங்களையும் அதில் பேசப்பட்டுள்ளது. அதை கேளுங்க. ஆண்டவர் கிருபையாக ரட்சிப்பை கொடுப்பார். கண்டிப்பாக இங்கே இருக்கணும்னு கிடையாது.
இன்னைக்கு மட்டும் கிடையாது, வாரம் வாரம் வந்துட்டு போகிறதும் பிரயோஜனமாக இருக்காது நமக்கு. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இருக்க வேண்டாம் நான் சொன்னேன். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனோடு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? we are dealing with God. இந்த பூமியில் ஒரு நாள் மரணம் சந்திக்கும். அதுக்கு பிறகு நான் எங்கே போகிறேங்கிற கேள்விக்கு, எங்கே போகிறேங்கிற நிச்சயம் இல்லாமல் நான் சபைக்கு சின்ன வயதிலிருந்து 60-70 வயதுக்கு வந்தால் அது கண்டிப்பாக என்ன கிடையாது? பிரயோஜனமே கிடையாது. ஒரு 10 செகண்ட் தாரேன். உண்மையாக எனக்கு தெரியல, போன வாரம் கூட நான் ஒழுங்காக செய்தியை கேட்கல, அல்ல 20ஆம் தேதி கூட கேட்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் இந்த 1 மணி நேரத்தில் அந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை சந்திப்பார். 10 செகண்ட்ஸ் தரேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா பரலோகத்தை இழந்து யாருமே நான் சபையில் வந்தேன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? ரியல் நான் ரியல் உண்மையாக சொல்கிறேன். நான் இப்போ யாரும் வெளியில் போகலை அப்படி தானே? அப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஸோ உண்மையாகவே இங்கே இருக்கிற எல்லாருமே உண்மையாக, ஆனாலும் எனக்கு வெக்கமாக இருந்ததுனால தான் நான் வெளியில் போகலை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த செய்தியை முடிச்சுட்டு திரும்பவுமாக வீட்டுக்கு போய் ஜூலை 20ஆம் தேதி பேசின செய்தியை திரும்பவுமாக கேளுங்க. கர்த்தர் சந்திப்பார். பரலோகத்தை இழந்து நித்திய ஜீவனை இழந்து 80 வருஷம் நான் சபைக்கு போனேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? யாருமே இழந்து விட வேண்டாம். அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாரு? நீங்கள் சொன்னபடி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் என்னை சந்தித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இருதயத்தின் நிறைவோடு இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். சேற்றினிலே வாழ்ந்தேன் நான், சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன் நான், பாவத்திலே மாண்டேன். என்னில் அடங்கா பாவங்கள் போக்கி இயேசனை மீட்டாரே. என்னில் அடங்கா பாவங்கள் போக்கி இயேசனை மீட்டாரே. என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்று கவி தங்கிடோ. என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்று கவி தங்கிடோம். மா சந்தோஷம் மறுபிறப்பித்து மன இருள் நீக்கினார். மா சந்தோஷம் மறுபிறப்பித்து மன இருள் நீக்கினார். என் ஆத்ம மீட்பை அருமையாயே சாண்டவர் எண்ணினதார். என் ஆத்ம மீட்பை அருமையாயே சாண்டவர் எண்ணினதார். சொந்த தம் ஜீவனாம் ரத்தம் எனக்காய் சிந்திரட்சித்தாரே. சொந்த தம் ஜீவனாம் ரத்தம் எனக்காய் சிந்திரட்சித்தாரே. நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடோ. நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடோம். மா சந்தோஷம் மறுபிறப்பிந்து மன இருளிக்கினார். மா சந்தோஷம் மறுபிறப்பிந்து மன இருள் நீக்கினார். நான் ஜலத்தினால் நல்லாவினால் நான் மறுபடியும் பிறந்தேன். ஜலத்தினால் நல் ஆவியினால் நான் மறுபடியும் பிறந்தேன். தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். தேவன்
ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்று கவி தங்கிடும். என் நாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். சந்தோஷம் மறுபிறப்பித்து மன இருள் நீக்கினார். சந்தோஷம் மறுபிறப்பித்து மன இருள் நீக்கினார். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோமா? அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா இருக்க முடியாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்குது. அதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 40, இது ஏற்கனவே அன்றைக்கும் நம்ம வாசித்தோம். சங்கீதம் 40 2ஆம் வசனம். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. போதும், இதுதான் நம்ம அன்னைக்கு தியானித்தோம். உளையான சேற்றில், பயங்கரமான படுகுழியில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு அதே வசனத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதை படிங்க. என் கால்களை, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகள் உறுதிப்படுத்தி. இப்போ நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, படுகுழியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அப்படி பக்கத்தில் கீழே வைப்பதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. சேற்றிலிருந்து தூக்கி அவர் நம்மை வைக்கக்கூடிய இடம் எது? கண்மலையின் மேல் அவர் நம்முடைய வாழ்க்கையை வைக்கிறார். அதனால தான் இந்த ரெண்டையுமே ஒரே வசனத்தில் சங்கீதக்காரன் சேர்த்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்னை ஆழமான இருளான சேற்றிலிருந்து என்னை தூக்கி வெளியில எடுத்து அப்படியே பக்கத்தில் வைக்காம கண்மலையின் மேல் அவர் என்னை வைத்திருக்கிறார். கண்மலையின் மேல் அவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கும் போது அவங்க எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க? எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் அவங்க அடிமைகளாக இருக்கும்போது சமுதாயத்திலேயே மிகுந்த தரை மட்டத்தில் இருந்த ஜனங்கள். ஆண்டவர் அவருக்கு ஒரு சொந்த ஜனமாக ஆண்டவர் ரட்சிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சமுதாயத்தில் யாரால முன்னேறவே முடியாது அப்படின்னு பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தூக்குகிறார். சமுதாயத்தில் எந்த ஜனங்களால ஒரு உயர்வுக்கு வரவே முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வேலையை அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு ஜனத்தால இதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியாது? ஒடுக்கப்பட முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களால உயரவே முடியாது என்று சொல்லிக்கூடிய நிலையில ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து உங்களை நான் ரட்சிக்கிறேன். எதற்காக ரட்சிக்கிறேன் அப்படின்னா, உங்களை ஐ வில் மேக் யூ a great nation, உங்களை ஒரு பெரிய மகிமையான ஒரு சந்ததியாக நான் உங்களை மாற்றுவேன். யாரை பார்த்து சொல்றாரு? வாழ்க்கையில சமுதாயத்தில் தரை மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அவர் அவருடைய ஓங்கிய புயத்தினால ரட்சித்து அவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு எல்லா தேசங்களிலும் பார்க்கும்போது இருக்கிறதுலே நீங்க கீழே இருக்கிறீங்க, ஆனா உங்களை நான் இப்போ ரட்சித்திருக்கிறேன். எதற்காக ரட்சித்திருக்கிறேன் அப்படின்னா, உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் உங்களை உயர்த்துவதற்காக உங்களை நான் என்ன பண்றேன்?
ரட்சித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது அநேக ஆண்டுகளுக்கு பிறகு எழுத்தின்படி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறினது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிங்க. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. உலகத்துல நிறைய ராஜ்யங்கள் இருந்தது, எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமா இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. 1 ராஜாக்கள் 10:23. நான் தப்பா சொல்லிருக்கேனோ? சகல ராஜாக்களை பார்க்கிலும், பூமியில் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். 24 படிச்சிட்டீங்களா? சாலமோனின் இருதயத்திலே இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். சாலமோன், தாவீது இவங்க எங்க இருந்து வந்தாங்க? அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாம். சரியா? வேற ஏதோ ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்தவங்க கிடையாது. இந்த ஒரு இடத்துல இருந்து அவர்கள் வந்தவர்கள் தான். ஆனா கர்த்தர் சொன்னபடி கொஞ்சம் பேரை, ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் எடுத்து ரட்சித்து அவர் சொன்னபடி பூமியே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களை தேவன் உயர்த்தினார். இது எப்படி நடந்தது? How it is possible? இந்த படத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு சைட்ல பார்க்கும்போது அவங்க ரொம்ப கீழே இருக்கிறாங்க, இன்னொரு சைட்ல பார்க்கும்போது ரொம்ப மேல இருக்கிறாங்க. கீழே இருந்து அவங்க இவ்வளோ மேலே போயிருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி பாசிபிள் இல்லையா? அவ்வளோ கீழே தரை மட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது இருக்கிறதுலையே நம்பர் 1, உலகத்தில் இருக்கிறதுலையே அவங்க நம்பர் 1ல இருக்கிறாங்க. இங்கிருந்து எப்படி அவர்களால் அந்த உயரத்திற்கு போக முடிந்தது? How it was possible for them to go from this level to that level? அந்த ஒரு உச்சத்தை அவர்களால் எப்படி அடைய முடிந்தது? இதில் தான் நடுவில் பார்க்கும்போது ஒரு பெரிய question mark, ஒரு பெரிய கேள்வி. எப்படி இது சாத்தியம்? எப்படி சாத்தியம்னா அடுத்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம்தான். என்ன இருக்குது? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவருடைய கற்பனைகள். இதுதான் இந்த 2க்கு இடையில என்ன ஆயிடுச்சு? நடந்த ஒரு காரியம். அவங்கள ரட்சித்து ஆண்டவர் அப்படியே வைக்கல. ரட்சித்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சீனாய் மலையில அவர்களுக்கு ஆண்டவர் அந்த கற்பனைகளை கொடுக்கிறார். எதற்காக அந்த கற்பனைகளை கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த கற்பனைகள் தான் உங்களை என்ன பண்ணும்? அந்த உயரத்திற்கு கொண்டு போகும். அதனால ஆண்டவர் அந்த கற்பனைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடங்கள். எவைகளை? ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளை கைக்கொண்டு நடங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு நாணமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே நாணமும் வேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். இதில் அப்படி நிப்பாட்டிக்கோங்க. இந்த வசனத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா, அல்ல இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் கொடுக்குற கற்பனைகளை நீங்கள் பின்பற்றுங்க. அப்போ நீங்கள் உலகத்தில் நம்பர் 1 டாப்பில் நான் வைப்பேன். அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வாட் எ கிரேட் நேஷன். ஆங்கிலத்தில் அதை போடுங்க. அப்படி எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களாமா? வாட் எ கிரேட் நேஷன். எப்பா எவ்வளவு பெரிய தேசம் பாயுது, எவ்வளவு மகிமையான தேசம் பாயுது, வாட் எ கிரேட் நேஷன் இது அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்? சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்களாமா. ரைட்? அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நிலையையும் மேலே இருக்கக்கூடிய நிலையையும் நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். இப்போ சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இத மாதிரி ஒரு தேசத்தை நம்ம என்ன பண்ணதில்லை, எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தேசம் இது என்று சொல்லுவார்கள். அது எப்படி நடந்தது? 8ஆம் வசனத்தை தொடர்ந்து படிங்க. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும்
நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? வசனம் என்ன சொல்லுது? எப்படி நீங்க ஒரு கிரேட் நேஷனாக, எப்படி நீங்க ஒரு மகிமையான தேசமாக நீங்க மாறுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேனே இந்த கட்டளை, இந்த கட்டளையை போல நீதியுள்ள கட்டளையை பெற்றிருக்கக்கூடிய தேசம் வேற எது? ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். அப்போ இவர்களுடைய உயர்வுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வழி என்ன அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைகள். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய கற்பனைகளை படிக்கும்போது, இது என்னடா கற்பனை, அதை செய்யாத இதை செய்யாத அப்படியே வருதே அப்படி இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, ஜீரோல இருந்து அவங்க டாப்ல போவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய கட்டளைகளை அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவரை சந்திப்பதற்கு முன்பதாக அவங்க எல்லா விதத்திலும் ஜீரோவா இருந்தாங்க. எல்லா விதத்திலும் ஜீரோ, ஆவிக்குரிய விதத்தில் ஜீரோ. அவர்களுடைய தகப்பன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீரோ, அப்படி தானே? நான் வேதம் சொல்லுகிறது, அவர் வேறே தேவர்களை வணங்கி கொண்டிருந்தார் ஆபிரகாம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீரோ, சரீர பிரகாரமான வாழ்க்கையில ஜீரோ. ஏன்னா பைபிள் சொல்லுது அவருடைய சரீரம் செத்ததா இருந்ததாமா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீரோ, சரீர பிரகாரமான வாழ்க்கையில ஜீரோ. இப்படி ஜீரோவாக இருந்த ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு, ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவர் உலகம் முழுவதும் அவர்களை திரும்பி பார்க்கும்படியாக அந்த தேசத்தை ஆண்டவர் உயர்த்தினார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது, கடந்த வாரத்தில் நம்ம ரட்சிப்பை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு நம்மை சந்திக்கும் போதும் நம்ம எந்த இடத்துல தான் இருந்துட்டு இருந்தோம்? ஆவிக்குரிய விதத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்துட்டு இருந்தோம்? ஜீரோ. ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணுவதற்கு, ஆண்டவருடைய கண்கள் என் மேல படுவதற்கு எந்த ஒரு ஆவிக்குரிய சுபாவமும் எனக்குள்ள கிடையாது. அதான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 10 கட்டளையை கடைபிடிச்சிருந்தாலும் இயேசு வாழ்க்கையில இல்லாம அது ஆண்டவருக்கு முன்னால எப்படிதான் இருக்குதாமா? அழுக்கான கந்தையா தான் இருக்குது. அப்ப அவரை அட்ராக்ட் பண்ணுவதற்கு, அவரை ஈர்ப்பதற்கு என்கிட்ட என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, ஆவிக்குரிய விதத்துல நான் ஒரு ஜீரோ. நிறைய பேரோட வாழ்க்கையில பார்க்கும்போது சரீர பிரகாரமாகவும் நம்ம இப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். சரீர பிரகாரமாகவும் இப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். நம்ம ஜீரோ. நான்லாம் அப்படிதான். மேபி நீங்க வேற மாதிரி இருந்திருக்கலாம், ரைட்? ஆவிக்குரிய விதத்திலையும் ஜீரோ, சரீர பிரகாரமாகவும் அல்லது இந்த உலகத்தின் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போதும், இந்த உலகத்தின் மதிப்பீடுல பார்க்கும்போதும் எப்படிதான் இருந்துட்டு இருந்தோம்? ஜீரோவா தான் இருந்துட்டு இருந்தோம். வசனம் சொல்லுது, நம்ம படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நல்லா பார்த்துக்கோங்க. ஆவிக்குரிய விதத்துல கிடையாது, மாம்சத்தின்படி. அப்படின்னா இந்த உலகத்தின் பார்வையில பார்க்கும்போது மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. எத்தனை யார் கிடையாதான்? நம்ம ஞானிகள் நிறைய பேர் கிடையாதான் ஆண்டவருடைய பிள்ளைகள்ல. அடுத்தது, வல்லவர்கள் அநேகர் இல்லை. வல்லவர்கள், கிரேட் பீப்புள் சொல்றோமே, வல்லவர்கள் அப்படி நிறைய பேர் கிடையாதாமா. அடுத்தது, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் கிடையாதாமா. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கும் போது ஒரு சிலர் இருக்கலாம் இந்த பவுல் மாதிரி, ரைட்? ஆனா அப்படி இருந்தாலும் பவுல் என்ன சொல்றாரு? அதுலதான் அவர் போராடுறாரு, ரைட்? நான் என் சுயநீதியில நிக்கல, நான் என் சுயநீதியில நிக்கலன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன் அப்படின்னா உலகத்தின்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது இல்லையா? அதனால அதுல இருந்து வெற்றி பெறதுக்கு தான் அவருக்கு ரொம்ப போராட்டம் இருந்தது போல இருக்கு. அதனால அவர் சொல்றாரு, ஐயோ நான் நிற்பது தேவ கிருபையினாலேயே, என் சுயநீதியின்படி நான் பண்ணல. திரும்ப 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 அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா பெரும்பாலான ஜனங்கள் அவங்க என்ன கிடையாது? உலகத்தின் பார்வையில ஒரு ஜீரோவாக இருந்த நிலையில தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் நீங்க யாரு கிடையாது? மாம்சத்தின்படி நீங்க பெரிய ஆட்கள் கிடையாதுப்பா. உலகத்தின் பார்வையின்படி பார்த்தால் கூட நீங்க பெரிய ஆட்கள் கிடையாதுப்பா. அன்னைக்கு எகிப்து ஜனங்கள், அவங்க பெரிய எகிப்துல ஆண்டவருடைய ஜனங்கள் இருந்தாங்க, ரொம்ப பெரிய ஆட்கள் கிடையாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கக்கூடிய நேரத்துல நாம எல்லாருமே இருந்துட்டு இருந்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ரட்சித்துட்டேன். ரட்சிக்கக்கூடிய நேரத்தில் ஆவிக்கு விதத்தில் ஜீரோ, மாம்ச ரீதியா பார்க்கும்போது ஜீரோ.
ஆனா நீ இந்த இடத்திலே இருப்பது என்னுடைய பிரியம் கிடையாது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி அவர் எங்க வைக்கிறார்? நம்மைய கண்மலையின் மேல் வைக்கிறார். நீ இங்கே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சித்தம் கிடையாதுப்பா. ஆண்டவர் அந்த காரியங்களை தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற நேரத்தில் தேவன் உங்களை என்ன பண்ணும்படிக்கு? உயர்த்தும்படிக்கு. ஏன் அப்படின்னா அவர் நம்மளை கீழே இருந்தா எடுத்திருக்கிறாரு, ரைட்? ஏற்ற காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் உயர்த்தினார் இல்லையா? ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்ன பண்ணணுமா? அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணியிருக்க வேண்டுமாம்? அடங்கி இருக்க வேண்டுமாம். ஒருவேளை இது ஆவிக்குரிய உயர்வை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு வருது. கண்டிப்பா வராம இல்ல. ஆனா ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவர் நம்ம எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? ஏற்கனவே நாம எட்டாத ஒரு உயரத்துல தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர் நம்ம? இப்போ உன்னதங்களில, எல்லா வானங்களுக்கும் மேலாக. பவுல் சொல்லுகிறார் 3வது வானத்தை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவோடு அவர் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? இப்போ உட்கார வைத்திருக்கிறார். இதை காட்டிலும் உயரத்திற்கு உங்களால போக முடியுமா? இனி யாராலையுமே போக முடியாது. ஆவிக்குரிய விதத்துல ஏற்கனவே அவர் என்ன எங்கதான் வச்சிருக்கிறாரு? ஒரு எட்டாத ஒரு உயரத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப ஏன் திரும்பவுமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஏற்ற காலத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படிக்காக அவருடைய கரத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக மனம் திரும்பி உண்மையாக இயேசுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுகிறார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுகிறார். ஏனென்றால் அவர் நம்மை ரட்சிக்கும் போது பிரபுக்கள் அநேகர் கிடையாது, ஞானிகள் அநேகர் கிடையாது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜீரோவா இருக்கும் போது தான் உங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ரட்சித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்க்கும்போது விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டாலும் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு என்று சொன்னாலும், பேரளவில் நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படி எல்லாம் சொன்னாலும், வாழ்க்கை தரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரியே இருந்துட்டு இருக்கலாம். வாழ்க்கை தரம் என்று சொல்லும்போது ஒரே இடத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறது மாதிரி நிறைய நேரத்தில் காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு ரெண்டும் ஒரே பைபிள் தான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் ஒரே பைபிள் தான், ரைட்? ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாட்டையும் கொடுத்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கை தரம் மாறவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில என்னதில்லை? ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய கட்டளை இல்லை, அல்லது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய கீழ்ப்படிதல் இல்லை. நிறைய பேர் நினைச்சிடுறோம், ரட்சிக்கப்பட்டாச்சு, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படின்னா முதல்ல இந்த கட்டளைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். இந்த பிரமாணங்களை எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? நம்ம இனி ஒதுக்கி வச்சிருவோம். அது நமக்கு இனி வேண்டாம். அந்த மாதிரி நிறைய நேரத்தில் என்ன பண்ணலாம்? நினைக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். சொல்றாரு, இந்த நியாய பிரமாணத்தெல்லாம் அழித்து போடுவதற்காக நான் என்ன பண்ணல, இந்த பூமியில வரல. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பூமியில நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு.
ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது அப்படின்ட்டு. ரோமர் 7:17 படிச்சீங்கன்னா தெரியும். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அவர் ஏன் நம்மளை ரட்சித்தார் தெரியுமா? அவர் நம்மை ரட்சித்ததன் மூலமாக நம்மளாலையும் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். அது எப்படி முடியும் அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால இன்னொரு வசனத்தை சொல்லிடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நான் இப்ப பேசக்கூடிய வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப நிஜமான ஒரு வசனம். மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர், பரிசேயர் இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஆட்கள். இவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இல்லை அப்படின்னு எங்க போக முடியாதாமா? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிடுச்சு. ஆனா நம்முடைய பலத்தினால இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவும் முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? இயேசு இந்த பூமியில ஒரு நியாயப்பிரமாணத்தை கூட நிறைவேற்றாமல் அவர் போகல. எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு போய்விட்டார். அங்க போன பிறகு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. அப்படியே இருந்துட்டு இருந்தா எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது குமாரனுடைய ஆவியை அவர் எனக்குள்ளால ஊற்றி இருக்கிறார். குமாரனுடைய ஆவி எனக்குள்ளால இருக்கும்போது நான் என்னதான் பண்ணுவேன்? அவர் என்ன செய்தாரோ அதை தான் நான் செய்வேன். கரெக்ட்? குமாரனுடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனுடைய ஆவி எனக்கு இருக்கும்போது குமாரன் என்ன செய்தாரோ அந்த காரியத்தை தான் நானும் என்ன பண்ணுவேன்? செய்வேன். குமாரன் செய்த காரியம் என்ன? அவர் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்றார்? அவரு கீழ்ப்படுகிறார். கலாத்தியர் 4:6 படிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். யாருடைய ஆவி நமக்குள்ளால இருக்குது? இப்போ குமாரனுடைய ஆவி. யாருடைய ஆவி நமக்குள்ளால இருக்குது? இப்போ குமாரனுடைய ஆவி நமக்குள்ளால இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்களை நம்மால செய்யாம இருக்க முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. இந்த ஒரு காரியம், நியாயப்பிரமாணத்தினால யாருமே ரட்சிக்கப்பட்டதில்லை. ரட்சிக்கப்பட்டவங்களால நியாயப்பிரமாணங்களை, இந்த புதிய ஏற்பாட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்களை செய்யாம என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஏனென்றால் குமாரனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது. பாருங்களேன், திரும்பவுமாக என்ன வருதாங்க? கற்பனை வருகிறது. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆண்டவர் எல்லாத்தையுமே அப்படியே மாத்தி விட்டுட்டாரு. இப்போ தொடர்ந்து படிங்க. அவருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டது? கிடையாது, பாரமானவைகள் கிடையாது. ஏன் பாரமானவர்கள் கிடையாது அப்படின்னா, குமாரனுடைய ஆவி நமக்குள்ளால இருக்கிறதுனால அவருடைய கற்பனைகள் இப்போ எப்படி கிடையாது? அது பாரமானவைகள் கிடையாது. முந்தி குமாரனுடைய ஆவி எனக்குள்ளால இல்ல, அப்போ பாரமானவைகள். ஒரு சின்ன கற்பனைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னாலும் அது பாரமானது. ஆனா இன்னைக்கு குமாரனுடைய ஆவி எனக்குள்ளால இருக்கிறதுனால எனக்குள்ளால இருந்து ஒரு ஈர்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன ஈர்ப்பு? ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப குமாரனுடைய ஆவி எனக்குள்ளால உண்மையாக தங்கும் போது ஒரு புஷ், ஒரு ஈர்ப்பு எனக்குள்ளால இருந்து கொண்டே இருக்கும். என்ன ஈர்ப்பு? குமாரன் வாழ்ந்தது போல நானும் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஒரு உந்துதல் எனக்குள்ளால இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளுவோம். பல்ல கடிச்சிட்டு கை கொள்ள மாட்டோம். இது வேறையா, ஐயோ, அடுத்தது படிக்கும், ஐயோ இது வேறையா அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம சொல்ல மாட்டோம். ஐயோ இதையும் பண்ணணுமா அப்படி நம்ம சொல்லிட்டு இருப்போம்னா குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ளால இருக்குதான்னு சோதித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனம் நம்ம இப்ப பார்த்தோம். அவருடைய கட்டளை பாரமானவைகள்
அல்லவே. அவருடைய கட்டளை பாரமானவை அல்லவே. ஒபீடியன்ஸ், ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி மிக மிக மத்தியில் இருக்கிறது. Obeying the word of God is central to the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது என்று சொல்லுவது மத்திய பகுதியில் இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. இயேசுடைய வார்த்தையை படிக்கும்போது யோவான் 15 சொல்லுகிறது நம்மை கழுவுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை படித்து கீழ்ப்படியும் போது நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்றால் நம்மை உயர்த்துவது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மை உயர்த்துவது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதெல்லாம் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவாய் அப்படின்னா எல்லாரிலும் நான் உன்னை எப்படி வச்சிருப்பேன், நான் மேன்மையாக வைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். 14ஆம் வசனம் பின்பகுதி படிங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, அதே வசனத்தினுடைய முன்னால பாத்தீங்கன்னா, உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை. அப்ப ஆண்டவருடைய கட்டளையுடைய தன்மை என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை கழுவுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் செய்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயர்த்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயர்த்துகிறது. ஏன் ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும்? ஏன் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும்? ஏன் ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்முடைய சுய லாபத்திற்காக கிடையாது, ஆண்டவருடைய மேலான நாம மகிமைக்காக. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு. யாரெல்லாம் தெரியும்படிக்கு? இஸ்ரவேலர் எல்லாம் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி முதல்ல சொல்லிட்டார், மோசையோட கூட இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன், உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மேன்மைப்படுத்துவேன். அப்ப ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல யோசுவாவை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார் என்றால், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. முதலாவதாக யோசுவா மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக யோசுவாவோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வெளியரங்கமாக அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தருக்கு முன்பாக, அவன் அப்படின்னா யாரு? யோவான் ஸ்நானகன். தொடர்ந்து படிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பான்? பெரியவனாயிருப்பான். சிறியவனாயிருப்பான் அப்படின்னு போட்டிருக்குதா? கர்த்தருக்கு முன்பதாக. யோசுவாவை பார்க்கும்போது ஜனங்களுக்கு முன்பதாக, இங்க பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் முதலாவதாக கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருப்பான்? அவன் பெரியவனாக இருப்பான். இப்ப யோவான் ஸ்நானகனை குடிக்கும்போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருப்பானாமா? பிரியவனாக இருப்பான். எதற்காக ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை பிரியவன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்தார் தெரியுமா? யோவான் ஸ்நானகனுடைய சுய லாபத்துக்காக கிடையாது. ஒரு திரள் கூட்டம் இந்த மனிதனோடு தேவன் இருக்கிறார் என்று ஒரு திரள் கூட்டம் அதை காணும்போது, மற்றவங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளால வரல,
யோவான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் போனாங்களாமா. அடுத்த வசனத்தை படிங்க பாப்போம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை, கொஞ்சம் பேரை கிடையாது, அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். இப்ப யோவானை குறித்து நம்ம சொல்லும்போது மிகவும் பெரியவனாக இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் யாருமே இருந்ததில்லை. அது யோவானுடைய சுய மகிமைக்காகவா அல்லது யோவான் அவருடைய காலரை தூக்கி விடுவதற்காகவா? இல்லவே இல்லை. இந்த ஒரு மனிதன், இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்க தரிசனம் இல்லை. இஸ்ரவேல் தேசம் இருண்ட காலமாக இருக்கிறது. யாரு சொன்னாலும் அதுல உண்மை கிடையாது, யாரு சொன்னாலும் அதுல தேவனுடைய வார்த்தை கிடையாது, யாரு சொன்னாலும் அதுல தேவனுடைய ஆவி கிடையாது. ஆனா நிறைய பேர் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு அடையாளம், இந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளும் போது பெரியோர் முதல் சிறியோர் வரை, போர் சேவகர்கள், ஆயக்காரர்கள், பல தரப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, யோவான் இருக்கிற இடத்திற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுகிறதை நம்மால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்ப யோவானை கர்த்தர் ஏன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தார் என்றால் ஜனங்களுக்காக. யோசுவாவுக்கு ஏன் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் ஜனங்களுக்காக. இன்றைக்கு ஏன் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் எதற்காக சொல்லுகிறார்? நமக்காக கிடையாது. ஒரு திரள் கூட்டத்துக்கு இயேசு என்னோடு இருக்கிறார், அல்லது ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், ஒருவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தேசத்திற்கு காண்பிப்பதற்காக ஆண்டவர் என்னுடைய தலையை உயர்த்துகிறார். எங்கிருந்து உயர்த்துகிறார்? படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்து என்னுடைய தலையை உயர்த்துகிறதன் மூலமாக ஒரு திரள் கூட்டத்திற்கு முன்பதாக என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு சாட்சியாக நிற்க முடியும். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது வாழ்க்கை தரம் மாறுறதே கிடையாது. வாழ்க்கை தரம் என்ன பண்றதே கிடையாது, மாறுறதே கிடையாது. ஆனால் வாயில மட்டும் சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளால இருக்கிறாருப்பா, இயேசு எனக்குள்ளால இருக்கிறாருப்பா, இயேசு எனக்குள்ளால இருக்கிறாருப்பா. ஆனால் யாராலையுமே பார்க்க முடியாது. ஏன்னா என் சூழ்நிலை 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்குதுன்னா என்னுடைய வாயில இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார் சொல்லும்போது என்ன பண்ண முடியாது, அதை என்னால் வெளிப்படுத்த முடியாது. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஒரு நோக்கத்திற்காக செய்கிறார். எதற்காக அப்படின்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அது எப்படி செய்கிறார் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளையும் அவர் மகிமைப்படுத்தி அவர் அதில் என்ன பண்ணுகிறார், மேன்மை அடைகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், மகிமையில உன்னை நான் சிறந்திருக்க பண்ணுவேன். இந்த வசனத்தை படிக்கலாமா? உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும், பாருங்களேன், மகிமையிலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன், சிறந்திருக்க பண்ணுவேன். போதும் சிஸ்டர், ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தது என்னது, மகிமையில உன்னை நான் சிறந்திருக்க பண்ணுவேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் அதை செய்தார் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதை செய்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதை நமக்கு வைச்சிருக்கிறார். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே, எல்லாரும் நல்லா நிறுத்தி நிதானமா படிக்க போகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக வாசிக்கும் போதே தம்முடைய தான் வருது இல்ல? கரெக்ட் தான், நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் என்ன சொல்லுது? தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன், அடுத்த வார்த்தை எல்லாரும் படிங்க, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அந்த ஞானம் தான் அன்னைக்கு சாலமோன் மேல இருந்தது. ஆண்டவர் ரட்சிக்கும் போது நாம நினைக்கிறது மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நான் அங்கங்க சுத்திட்டு இருந்தேன், இப்ப நான் சர்ச்சுக்கு வரேன், அது மட்டும் கிடையாது. ரட்சிப்பு என்று சொல்லுவது அது அந்த கிபியோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரட்சிப்பு என்று சொல்றது நம்ம வாழ்க்கையில வரும்போது அது நம்மள வாழ்க்கையில என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யும் தெரியுமா? வாயளவுல ரட்சிக்கப்பட்ட, இதுக்கு முன்னால ரட்சிக்கப்படலன்னு சொல்றது மட்டும் கிடையாது, நம்முடைய சரித்திரத்தையே அந்த ரட்சிப்பு மாற்றுகிறது. It changes our life history and our generations. தலைமுறைகளை மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய மகிமைக்காக அவர் காரியங்களை முன்குறிக்கிறார், அவர் காரியங்களை ஏற்படுத்துகிறார்.
9 படிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் யாருடைய இருதயத்திலையும் தோன்றினதே கிடையாது. அப்போ ஒரு மனிதன் உண்மையாக ரட்சிக்கப்படும் போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பூமியில கொண்டு வருகிறது. மிகப்பெரிய தாக்கத்தை அப்படியே சுற்று வட்டாரத்தில் கொண்டு வருகிறது. கண்கள் பார்க்க முடியும், இந்த மனுஷன் இதுக்கு முன்னால் இப்படி இல்லையே, இந்த மனுஷனால இதுக்கு முன்னால் இதை பண்ண முடியாதே, இந்த மனுஷன் இந்த குடும்பத்துல இருந்து வந்தாச்சே, ஒரு தச்சனுடைய குமாரன் ஆச்சே, சொன்னாங்களா இல்லையா? ஒரு தச்சனுடைய குமாரன் ஆச்சே, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல அந்த ஞானம் இருந்தது. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்களை கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை. நாம நினைக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம மரித்த பிறகு நித்தியத்துல தான், நித்திய ஜீவன்ல தான் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவன் இந்த பூமியில் ஆரம்பிக்கிறது. Eternal life starts in this life. இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் அறிவதே நித்திய ஜீவன் இல்லையா? குமாரனாக அப்போ நம்ம நினைக்கிறோம் எல்லாமே மரித்த பிறகு மட்டும்தான் நடக்கிறது அப்படின்ட்டு. அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நித்திய ஜீவன்னா அதுக்கு பிறகு நம்மளை அடக்கம் பண்ண பிறகு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது, சரீர உயிர்த்தெழுதல், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நித்திய ஜீவன் இந்த பூமியில ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பு என்று சொல்லுவது பரலோகத்துக்கு போவதுக்கு ஒரு டிக்கெட் கிடையாது. ரட்சிப்பு என்று சொல்லுவது வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனோடு ஒரு உறவு. அதை தான் இயேசு சிலுவையில நமக்காக செய்தார். வானத்தை பூமி உருவாக்கின ஒரு தேவனோடு எனக்கு ஒரு உறவு இருக்குது, நித்திய ஜீவன் எனக்குள்ளால இருக்குது அப்படின்னா அதனுடைய அடையாளம் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்காது. நித்திய ஜீவனுடைய அடையாளம் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்காது. ஏனென்றால் நித்திய ஜீவனுடைய மகிமை அவ்வளவு பெரியது. பழைய ஏற்பாட்டு மகிமையே அவ்வளவு பெரிதாக இருக்கும். அப்படின்னா மோசேக்கு முன்னால் என்ன பண்ண முடியல, மற்றவங்களால நிற்க முடியல. 10 கட்டளைகள் எழுத்தின்படியாக ஆண்டவர் அவருடைய விரலினால் எழுதி கொடுத்தாரே, அந்த வார்த்தைகளை வாங்கி வந்த பிறகு மோசேக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. ஏனென்றால் மோசே தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தபடியால் அது அந்த மகிமை மோசேயுடைய முகத்திலிருந்து பிரகாசமானது. புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை 10 கட்டளையாக இங்கே மட்டும் எழுதி தரல. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரால நம்முடைய இருதயத்துல அந்த வார்த்தைகளை அவர் மையினால் அல்ல, அவருடைய ஆவியினால அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே. அந்த மகிமையை வெளிப்படுத்தவில்லை என்றால் நான் கேள்வி கேட்க வேண்டும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? குமாரனுடைய ஆவியானவர் எனக்குள்ள ஜீவிக்கிறாரா? இந்த ரெண்டும் இருக்குது அப்படின்னா நான் என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய உயர்வுக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய உயர்வுக்காக எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையை மதிக்கிறேனா? இந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்றேனா, தியானிக்கிறேனா? இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு நம்ம வாழ்க்கையில் வருது சின்ன காரியம் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், நான் உண்மையாக சொன்னேன், உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டேங்கிற நிச்சயம் இல்லை அப்படின்னா நீங்கள் எழும்பி போயிடலாம் அப்படின்ட்டு. ரட்சிப்புன்னு சொல்றது ஏதோ 4 பேர்ட்ட நான் இது வரைக்கும் ரட்சிக்கப்படலை, இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கிடையாது. அதனுடைய அடையாளங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்காது. My salvation cannot be hidden. என்னுடைய ரட்சிப்பை, உண்மையான ஒரு ரட்சிப்பை என்னால ஒளித்து வைக்கவே முடியாது. என் குடும்பத்தில் தெரியும், சமுதாயத்தில் தெரியும், படிக்கிற இடத்துல தெரியும், வேலை பார்க்குற இடத்துல தெரியும், என்னால ஒளித்து வைக்க முடியாது. மோசையால் அந்த மகிமையை ஒளித்து வைக்க முடிஞ்சதா? முடியல, முக்காடு போட வேண்டியது இருந்தது. புதிய ஏற்பாட்டு மகிமை அந்த மகிமையை காட்டிலும் அதிகமானது என்றால் என்னால ஒளிச்சு வைக்க முடியுமா? ரட்சிப்பு என்று சொல்லுவது விலையேற பெற்றது, பெரிய மகிமையை தருகிறது. நான் சொன்னது மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலையும் 0வா தான் இருந்தது. ஆவிக்குரிய விதத்திலையும் 0வா தான் இருந்தது. இந்த உலகத்தின் பார்வையிலும் 0வா தான் இருந்தது. என்னுடைய 18ஆம் வயசுல இயேசு எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன். பாவம் தான் வாழ்க்கை, பாவம் தான் நல்லது என்று பாவத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தேன். அதனால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பின்தங்கினதாகவே இருந்தது. எல்லாத்துலயும் பின்னால கர்சோம் சார் இருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி சார்.
அதே மாதிரி எங்களுடைய ஸ்கூலில் ஒரு கெமிஸ்ட்ரி சார் இருந்தாங்க. அவங்க கிளாஸுக்குள்ளால வந்த உடனே இந்த ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கேள்வி கேட்டு 4 அடி அடிக்கலைன்னா அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வராது. ரைட், இப்போ அடிக்க மாட்டாங்க, அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் சொல்கிறேன் நான். அவங்களுக்கு 4 பேரை காலில் அடிக்கலைன்னா அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன ஆகாது, வரவே. ஜெசி சிஸ்டர் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது பிரதர், நான் அடிக்க மாட்டேன். ரைட், இப்போ கெமிஸ்ட்ரி சார் வந்து கிளாஸுக்குள்ளால வந்தார் அப்படின்னா 2 பேருக்கு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட பார்த்து கேட்பாங்க. அப்போ தான் அவங்க அடிச்சுட்டு நல்லா சமாதானமாக கிளாஸ் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். அவர் என் பேரை தான் சொல்லுவார், ஆல்வின் வாட் இஸ் த லா ஆஃப் அது கேட்பாரு. எப்படி எனக்கு தெரியாது, 2 கையை எப்படி காமிப்பேன், 2 கையில் அடி வாங்கணும். 2 கையை எப்படி காமிக்கும் போது டபார் டபார்னு அவருக்கு இருக்கிற பலத்துலலாம் அடிப்பாங்க. அப்புறம் நிம்மதியாக பாடம் எடுப்பான். அப்பாடா இப்போ நான் பாடம் எடுக்கலாம் அப்படின்னு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலையுமே பின்தங்கினதாகவே காணப்பட்டது. பாவத்தை மட்டும்தான் நான் செய்து வந்தேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட என்னால் பேச முடியாது, அவ்வளவோ ஒரு கூச்ச வெட்க சுபாவம். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட பேச மாட்டேன். அது வந்து பெரியவங்களாம் வந்துட்டாங்கன்னா என்னால் முன்னாலே நிற்க முடியாது. ரைட், எல்லாரையும் காட்டிலும் கடைசியான மார்க்கு தான் வாங்கிட்டாங்க. ஐ மீன் அந்த ஒரு கடைசி வரிசையில் தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஒரு சில சின்ன கூடுகையில் சொல்லியிருக்கேன், பெரிய கூடுகையில் சொன்னது கிடையாது. என்னுடைய முதல் டாக், என்னுடைய முதல் பேச்சு உலகத்தில் 60 பேர் இருந்தாங்க. அதில் அந்த 60 பேர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ். 5 நிமிடம் முன்னால் வந்து ஆங்கிலத்தில் பேசணும். நிறைய பேர் நான் ஆங்கிலம் மீடியத்தில் தான் படித்தேன், ஆனால் ஆங்கிலத்தை நமக்கு தமிழில் சொல்லி தருவாங்க, நமக்கு வந்து பேசலாம் முடியாது. ரைட், கேட்டு ஏதோ எழுதிடலாம், அவ்வளோதான் இருந்தது. இப்போ முன்னால் போய்னா எனக்கு வந்து முன்னால் போய் பேசுகிறதுனா அது நடக்கவே செய்யாது. முன்னால் போய் 5 நிமிஷம் பேசணும், அதுவும் இங்கிலீஷில் பேசணும், அது வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ முன்னால் போன உடனே ஒரு லாட் எடுக்கணும், எல்லாரும் ஒரு லாட் எடுக்கணும். அந்த லாட்டில் என்ன டாபிக் வருதோ அதில் பேசணும். எப்பா இது ப்ரிப்பேர் பண்ணால் கூட பேசிடலாம், இது ஆன் த ஸ்பாட்டில் ஆரல் ஓரல். முன்னால் போய் லாட் எடுத்து உடனே பேசணும். முன்னால் போனேன், லாட் எடுத்தேன். அந்த லாட்டில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. என்ன வார்த்தை அப்படின்னா யூத் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருந்தது. உடனே நான் எப்படி பேசினேன் அப்படின்னா யூத் 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 இப்படி 3 தடவை பேசிட்டு, நான் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு பெஞ்சு தான் நான், அதனால யூத் 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 அப்படி 3 தடவை பேசிட்டு அப்படி அமைதியாக வந்து உட்காந்துட்டேன் நான். எல்லாம் சிரிச்சாங்க. வாத்தியார் இப்படி ஒரு பையனா, இங்கிலீஷ் சார் இப்படி ஒரு பையனா, நீங்கெல்லாம் என்னப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு சிரிச்சாங்க. எல்லாருமே சிரிச்சாங்க. 17வது வயசில், அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச், முதல் குரூப்பில் நான் பேசினது. அவ்வளவு அவமானமாயிடுச்சு. என்னடா இது, நெத்தியில் முகத்தில் மண்ணை தூக்கி வீசினா கூட அவ்வளோ அவமானம் இருக்காது, அவ்வளோ அவமானமாக முன்னால் ஃப்ரண்ட் பெஞ்சில் வந்து உட்காந்தேன். காலேஜ் போகும்போது எனக்கு இதே இங்கிலீஷில் யூத்துக்கு வந்து நான் ஏன் யூத் யூத் யூத்துன்னு 3 தடவை பேசினேன் அப்படின்னா, எனக்கு யூத் அப்படின்னா அது ஒரு மரமா அல்லது ஒரு குருவியா அல்லது ஒரு புக்கா அல்லது ஒரு மனுஷனுடைய பேரா, ஒன்றுமே எனக்கு தெரியாது. யூத்துக்கு மீனிங்கே எனக்கு தெரியாது. அதனால தான் 3 தடவை யூத் யூத் யூத்துன்னு பேசிட்டு என்ன பண்ணிட்டேன், என் போக்கில் வந்து உட்காந்துட்டேன். அதுதான் என்னுடைய இங்கிலீஷ். காலேஜில் இங்கிலீஷ் கிடச்சிது எனக்கு. காலேஜில் நான் எடுத்த சப்ஜெக்ட் என்னது, இங்கிலீஷ். நான் எப்படி படிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். சரித்திரத்தை எழுதிடலாம் ஈஸியாக, ஆனால் என் சரித்திரத்தை மாற்றினவர் கல்லூரி படிக்கிற நாட்களில் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில், அதுவும் ஃபர்ஸ்ட் செமஸ்டரே எழுதுறதுக்கு முன்னால் என் வாழ்க்கையில் வந்துட்டார். என் வாழ்க்கையில் வந்த உடனே என்ன நடந்துச்சு, என் வாழ்க்கையில் மாற்றங்கள். அதுக்கு முன்னால் கெமிஸ்ட்ரியில் ஒரு பேஜ் வச்சுட்டு இருப்பேன், 10 நாள் உட்கார்ந்தாலும் அந்த பேஜ் புரியவே செய்யாது. இயேசுவே நீங்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஜெபிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே எல்லாம் புரியுது, அப்படியே எல்லாம் புரியுது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதுறாங்க, நானும் போய் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதுறேன். காலேஜில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ரைட், எல்லாரும் பரீட்சை எழுதுறாங்க, நானும் பரீட்சை எழுதுறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கு. யூஜி முடிச்சுட்டு தம்பித்துரை, டாக்டர் தம்பித்துரை, அவங்க தான் அந்த காலத்தில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தாங்க, அவங்ககிட்ட ப்ரைஸ் வாங்கினேன். அது முடிச்சுட்டு பிஜி அதே காலேஜில் படித்தேன். அதுலேயும் காலேஜில் எனக்கு ஃபஸ்ட்டு, காலேஜில் மட்டும் கிடையாது, யூஜி பிஜி 2லேயுமே நான் படித்த நான் காலேஜில் படித்தேன். அந்த காலேஜ் யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது 30லேருந்து 40 கல்லூரிகள் சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்சிட்டி.
அந்த யூனிவர்சிட்டியில் ஆல் ஓவர் யூஜி பிஜியில் எனக்கு எத்தனாவது ரேங்க்கு? செகண்ட் ரேங்க். ஒன்றுமே நடக்கலை. எப்படி கிடச்சிது எனக்கே தெரியாது. ஒன்று தெரியும், இயேசு எனக்குள்ளால வந்தார், ஜெபிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன், படிப்பதற்கு உதவி கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. என்னுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அப்போ தான் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் என்னுடைய படிப்பில் தான் என்னுடைய விசுவாசத்தை நான் அபியாசித்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதான் முதல்ல இயேசு எனக்குள்ள இருக்கிறார், ஞானம் தருவார்னா நம்ம ஜெபிச்சுட்டு படிக்கலாமே, அவ்வளவுதான் பண்ணது. ஜெபிச்சுட்டு ஒரு சின்ன முயற்சி தான், படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளாலேயே அவ்வளவு பெரிய மாற்றங்கள். யூத் அப்படிங்கிற ஒரு, ஆனால் ஆண்டவர் வந்து சில நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா, சேற்றிலிருந்து தூக்கி மட்டும் வைக்க மாட்டாரு, எங்க கொண்டு போயிடுவாரு? கண்மலையின் மேல. யூத் அப்படிங்கிற வார்த்தைக்கே எனக்கு மீனிங் தெரியாது. கல்லூரி படிச்சு முடிச்ச உடனே என்னை நம்பி ஆண்டவர் யூத் மினிஸ்ட்ரியை கொடுத்தாரு. ரைட்? ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்கு முன்னால தமிழ்லனாலும் சரி இங்கிலீஷ்லனாலும் சரி இயேசு ஜீவிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை பயன்படுத்தி அதே கூட்டத்திற்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். போன வருஷத்துல டிசம்பர் மாசத்துல குஜராத், தமிழ்ல பேச முடியாது, குஜராத்ல தமிழ்ல பேச முடியுமா? குஜராத்தில் நானும் மனைவியும் போய் இங்கிலீஷில் பேசினவங்க ஹிந்தியில் என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல என்ன உயர்த்தலைன்னா, குஜராத்தில் போய் என்னால் குடும்ப மாநாட்டில் அவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்ண முடிஞ்சுது, பேச முடிஞ்சுது. ரைட்? அப்போ ஆண்டவர் எனக்காக, என்னுடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் என்ன உயர்த்துறது கிடையாது, அவருடைய சுவிசேஷத்திற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். பிலிப்பீன்ஸ் தேசத்தில் நானும் என்னுடைய மனைவியும் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய இடங்கள்ல போய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்போம். அதில் ஒரு காரியம் என்னால் இன்னைக்கும் மறக்க முடியாது. அந்த சம்பவத்தையும் ஸ்கூல்ல எனக்கு நடந்த சம்பவத்தையும் சேர்த்து வச்சு பார்ப்பேன் எப்பவுமே. இந்த இடத்துல அந்த படம் காமிச்சாங்கல்ல, இஸ்ரவேல் தேசம் எங்க இருந்து எடுத்தாங்க, இப்போ எங்க இருக்காங்க, அது சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை நான் எப்பவுமே சேர்த்து வச்சு பார்ப்பேன். ஸ்கூல்ல இயேசு வாழ்க்கைக்குள்ள வராமல் இருக்கும் போதும் இயேசு வந்த பிறகு இருக்கக்கூடிய மாற்றத்தையும். இப்போ பிலிப்பீன் தேசத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய சர்ச்சில் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப 1000க்கும் மேல ஜனங்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க. அங்கே தமிழ்லாம் தெரியாது எல்லாருக்கும், இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருக்கிறேன். பேசி முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் வெளியில போகிறோம், நானும் வெளியில போகிறேன். அந்த கதவுல நிற்கிறாங்க ஒரு 10 பேர். அவங்க டைரியை வச்சு, சார் சார் டேட்டு கொடுங்க, டேட்டு கொடுங்க, டேட்டு கொடுங்க, டேட்டு கொடுங்க. எங்கே வந்து நிற்கிறாங்க, இன்னொரு இடத்துல பேசுறதுக்கு அவங்க எனக்கு என்ன கொடுக்குறாங்களாம், இன்விடேஷன் கொடுக்குறாங்களாம். உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, ஆண்டவர் என்னை எங்கிருந்து தூக்கினார், ஆண்டவர் என்னை எந்த இடத்திலிருந்து தூக்கினார். ஒரு சின்ன கிரவுடு முன்னால ஒரு சின்ன ஆங்கில வார்த்தையை புரிஞ்சு அவர்களுக்கு முன்னால பேசுவதற்கு அந்த அளவுக்கு தெரியவும் இல்லை, அவ்வளோ கூச்ச சுபாவும் இருந்தது, வார்த்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோ அவமானப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு இடத்துல பேசிட்டு நான் வெளியில வரேன், டைரியை வச்சுட்டு நிற்கிறாங்க. எங்களுக்கு என்ன டேட்டு கொடுப்பீங்க, என்ன டேட்டு கொடுப்பீங்க, என்ன டேட்டு கொடுப்பீங்கன்னு என்ன சொல்றாங்க, வந்துட்டு நிற்கிறாங்க. இதுதான் என்னது, கிருபை. இதுதான் என்னது, இது ஒரு சின்ன சாட்சி தான் என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு சின்ன காரியம்தான். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அல்லது சரீர பிரகாரமான ஆண்டவர் சின்ன காரியங்களை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம். நான் என் மனைவிட்டு எப்பவுமே சொல்லுவேன், நான் இவ்வளோ திரள் கூட்டத்துக்கு முன்னால் நின்று பேசும்போது ஸ்கூலில் என்னை பார்த்தாங்கல்ல அந்த 60 பேர், அவங்க யாராவது தெரியாம வந்துட்டாங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விடுவாங்க. அடிக்கடி கோல்டாவை பார்த்து சொல்லுவேன் நான். ஏன்னா ஆண்டவர் நம்மை எந்த இடத்துல இருந்து தூக்கி எந்த இடத்திற்கு ஆண்டவர் நம்மை வைக்கிறார். இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில என் வாழ்க்கையெல்லாம் மனம் திரும்புவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஆனா அதை செய்யாம இருக்க முடியல, மனம் திரும்புவதற்கு அவ்வளவு கஷ்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையில 0, சரீர பிரகாரமான வாழ்க்கையில 0, சமுதாய வாழ்க்கையில 0. ஆனால் இந்த இயேசு நமக்குள்ளால வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய நாம மகிமைக்காக எப்படி அவர் ஒரு உயர்வான ஸ்தலத்திற்கு அவர் வாக்கு பண்ணினபடி அவர் கொண்டு போனாரோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி எது வராதோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் கரத்தை வைத்து உயர்த்துவார். எது வராதோ அங்கதான் உயர்த்துவார். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பெஸ்ட்ன்னு சொல்லிட மாட்டோம். ரைட்? நானும் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஆனா நிறைய காரியங்கள் நடக்கல.
நான் வாலிப வயதில் ரட்சிக்கப்பட்டதுனால ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் இன்னும் வளரணும். அதெல்லாம் நடக்கல. ஆண்டவர் தெரியும் எங்கெங்க என்னென்ன காரியங்கள்ல என்ன பண்ணணும், ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். அதுக்கப்புறம்லாம் வளரவே இல்லை. ரைட்? ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஆவிக்குரிய அடையாளங்கள் உண்டு, சரீர பிரகாரமான அடையாளங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த மகிமை அவ்வளவு பெரியது. அந்த மகிமையை நம்மால் என்ன பண்ண முடியாது, அடக்கி வைக்கவே முடியாது. நித்திய ஜீவன் என்னதான் ஆரம்பிக்க போகுது, எல்லாமே நீ மரித்த பிறகுதான் நடக்க போகுது. இந்த பூமியில ரட்சிக்கப்படும் போது நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இருக்க போதேன். நான் ரட்சிக்கப்படும் போது என் சந்ததி எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்க போகுது. அப்படி கிடையாது. நித்திய ஜீவன் இந்த பூமியில நமக்கு கிடைக்கிறது. இப்ப என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய ஆசைகள் என்ன அப்படின்னா, இந்த வாக்கு தத்துவம் எல்லாருடைய வாழ்க்கையில நிறைவேறணும். என்ன வாக்கு தத்துவம்? 1 பேதுரு 5:6 எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி, பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கு. பலத்த கரம்னா என்ன? ஆண்டவருடைய கரத்தை பார்க்க முடியாது, ஆண்டவருடைய முகத்தை இந்த பூமியில் இந்த மாம்சத்தில் என்னால் என்ன பண்ண முடியாது, அனுதினமும் பார்க்க முடியாது. ஆனால் எதை பார்க்க முடியும்? ஆண்டவருடைய கட்டளைகளை என்னால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை என்னால் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தைகள் பேப்பர்ல மட்டும் கிடையாது, அது என்னுடைய இருதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போதுதான் அவருடைய கரத்திற்குள்ளால இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய கரத்தை விட்டு நான் வெளியில இருக்கிறேன் என்பது அர்த்தம். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்திற்குள்ளாக நான் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்துல அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு கேள்வி, அனுதினமும் நல்லா நேரம் எடுத்து வேதத்தை படிக்கிறீங்களா? கேள்வி. அனுதினமும் 2024 நம்ம சபையாக இந்த காரியத்தை தீவிரமா செய்தோம். எல்லாருமே வேதத்தை படித்து கீழ்ப்படிய வேண்டும். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து எல்லா வருஷமும் நீங்களே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் நல்லா தியானிக்கிறேனா, உட்கார்ந்து தியானித்து ஆண்டவர் என்னோடு பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவர் என்ன கீழ இருந்து தூக்கி எடுத்தாரு, உயரத்துல கொண்டு போவதற்காக அவர் முன் குறித்திருக்கிறார். அந்த ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்கிறது? அவருடைய கற்பனைகள். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வதற்கு அவருடைய ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய கற்பனைகள் பாரமானவை அல்லவே. இட் இஸ் நாட் பர்டன்சம். அது ஒரு பாரமான ஒரு காரியம் கிடையாது. அவருடைய குமாரனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசேயருடைய நீதியையும் காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இல்லை அப்படின்னா எப்படி நான் சொல்ல முடியும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு? ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரால தேவ வார்த்தையை படிக்காம இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரால தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம இருக்க முடியாது. அந்த ஒரு உந்துதல் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஆவிக்குரியதாக இருக்கிறது. அவருடைய ஆவி எனக்கு இருக்கும் என்றால், ஒரு காந்தத்தை போல, ஒரு காந்தமும் இரும்பும் எப்படி ஒட்டிக்கொள்ளுமோ அதே மாதிரி தேவனுடைய ஆவி எனக்குள்ளால் இருப்பார் என்றால், அது இந்த வார்த்தையோடு அது ஒரு உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம், ஆண்டவருடைய வார்த்தை எடுப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. நியாய பிரமாணத்தை கை கொள்றதுனால ஒருத்தங்க கூட ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனால கூட நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் குமாரனுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் விசுவாசியை போல வாழாமல், வேதம் சொல்லுகிறபடி நான் வாழாமல் இருக்கும்போது அது ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒரு தூஷணத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய சாட்சியை அது கெடுக்கிறது. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, தவறாமல் கீழ்ப்படியும் போது, உங்களை வாளாக்காமல், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். சூழ்நிலை மாறும், வாழ்க்கை தரம் மாறும். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது பிரபுக்கள் அநேகர் கிடையாது,
ராஜாக்கள் அநேகர் கிடையாது. அதனால இயேசு வரும்போது அவர் இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். நல்ல விசுவாசத்தோடு பாட போறோம். என்னை வாளாக்காமல் அவர் தலை ஆக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். என்னுடைய நாம மகிமைக்காக கிடையாது, அவருடைய நாம மகிமைக்காக. இன்னைக்கு என்னால் எந்த இடத்துல இருந்தும் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த வாயை ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த வாயை ஆண்டவர் பேச வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுவதற்கு காரணம் அவருடைய நாம மகிமைக்காக. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உம்மை கண்டு ஓடிடுதே, உம்மை கண்டு ஓடிடுதே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றும் இல்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக நான்லாம் பைபிள் படிக்க ஆரம்பிக்கல. ஆண்டவர் என்னை, இந்த வசனம்லாம் இப்போதான் தெரியுது, இந்த வசனம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது, ரைட்? ஆண்டவர் உயர்த்தணும்ன்ட்டு பைபிள் படிக்க என்ன பண்ணலை, ஆரம்பிக்கல. என்னை ரட்சித்தாரே இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்காக தான் நான்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சது, பைபிள் படிக்க ஆரம்பிச்சது. இப்போதான் தெரியுது இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே ஒரு வாஞ்சை இல்லை அப்படின்னா, அதுக்காக நீங்கள் யாருமே பைபிள் படிக்கலை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு சிலரால் படிக்க முடியல அப்படின்னு இருந்ததுன்னா அது ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் நம்ம. இப்போ எனக்கு ஒரு சின்ன கோல்டு வருது, அப்படி இருமுறேன் அப்படின்னா
அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்னு கிடையாது. சீரியஸாக எடுக்கணும். ஏதாவது மருந்து ஏதாவது வாங்கி போடுறோம், நமக்கு சரியாகுது, அது கொஞ்சம் சீரியஸாக எடுக்கும். ஆனால் எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அது எவ்வளோ சீரியஸாக எடுக்கணும் நான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அது ஏதோ ஒரு உள்ளால் இருக்கக்கூடிய பிரச்சனையை காண்பிக்கிறது. அப்படி தானே? ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா எனக்கு காய்ச்சல் அடிக்குது, ஆனால் பேராசிட்டமால் போட்டாலாம் சரியாகாது, ரைட்? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே எனக்கு விருப்பம் இல்லை, அதை படிக்கணுன்னே கை வரமாட்டேங்குது, அல்லது எடுத்தாலே தூக்கம் வருது, முடியல அப்படின்னா அது வந்து ஒரு ஜலதோஷம் கிடையாது, அது என்னது? ஒரு கேன்சர். ஸோ ஏதோ ஆண்டவர் என்ன உயர்த்தணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேதத்தை படிக்கக்கூடாது. அது நம்முடைய வாழ்விற்காக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆகாரம், நம்மை போஷிக்கக்கூடிய ஆகாரம். மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, எல்லாவற்றிலும் வாழ வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களா? இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி 2024 பண்ணினது மாதிரி வார்த்தையை படிக்க வைக்கலாமா? நிறைய பேர் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக ரட்சிக்கப்படலை, உண்மையாக ஆண்டவருக்குள்ளால் இல்லைன்னா வெளியிலேருந்து எவ்வளோ புஷ் பண்ணாலும் அது பிரயோஜனம் கிடையாது. வெளியிலேருந்து எவ்வளோ படிங்க 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 ஜெபம் பண்ணுங்க சொல்லி என்ன கிடையாது? அது கோல்டு கிடையாது, ஜலதோஷம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே எனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நான் கண்டுபிடிக்கணும். ஏன் எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விருப்பம் வரமாட்டேங்குது? ஏன் ஒரு மணி நேரம் கூட என்னால் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு என்னால் முடியல அப்படின்னா உட்கார்ந்து கேட்கணும். என்ன டீப்பர் பிரச்சனை என்ன? எனக்குள்ள என்ன டீப்பர் பிரச்சனை இருக்கு? உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? அப்போ ஏன் எனக்கு அந்த தாகம் வர மாட்டேங்குது? உண்மையாகவே அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? இந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாது, இல்லையா? பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மேன்மை, அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதை யாருமே இழந்துடக்கூடாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சில சந்தோஷங்களுக்காக அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் இந்த பூமியில பிறந்ததுல யாருமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில வாழ்ந்த சாலமோன் ராஜாவை காட்டிலும் ஆண்டவருடைய பார்வையில் யாரு பெரியவன்? யோவான் ஸ்நானகன். அருமையாக ஆட்சி செய்த தாவீதை காட்டிலும் யோவான் ஸ்நானகர் பெரியவர். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவங்க கூட இந்த யோவானை காட்டிலும் பெரியவர்கள். ஆண்டவர் நமக்கு எதை வச்சிருக்கிறாரு? ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அதை நான் 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் சபைக்கு வந்துட்டு இந்த ராஜ்யத்தை இழக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம யாரும் என்ன ஆயிடக்கூடாது? போயிடக்கூடாது. ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த காரியங்களை திரும்ப திரும்ப பேசினேன். ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒரு அடையாளம், எனக்குள்ளால இரட்சகரோடு உறவாட வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கும், வார்த்தையை படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அது இல்லைன்னா நல்ல வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். இன்னும் யாராவது ஐயோ அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னா தெரியலையே அப்படின்னா ஜூலை 20ஆம் தேதி நான் பேசுற வார்த்தையை திரும்பவும் பாருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்கறது தப்பு கிடையாது. திரும்பவும் அந்த வார்த்தையை பார்த்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் அதில் 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த 5 குறிப்புகளை உங்க வாழ்க்கையில நடந்திருக்குதான்னு பார்த்து இந்த ரட்சிப்பை உறுதி செய்து விட்டு பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இன்றைக்கு நான் கண்களை மூடினேன் என்றால் பரலோகத்தில் கண்ணை முழிப்பேன் என்கிற நிச்சயத்தோடு இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.